வணக்கம் ட்ரேடர் சசி. ஃபாரெக்ஸ் ட்ரேடர் சசி அப்படிங்கிற இந்த சேனலில் நம்ம ஃபாரெக்ஸ் தொடர்பான எல்லா சார்ட்டோட அனாலிசிஸுமே இனிமேல் வந்து இந்த சேனலில் தாங்க போஸ்ட் ஆகும். நம்மளோட மெயின் சேனலில் இந்தியன் மார்க்கெட்டை தொடர்பான அனைத்து அனாலிசிஸும் அதில் வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஃபாரெக்ஸ் தொடர்பான எல்லாமே எல்லாமே இந்த சென்ஸ் கமாடிட்டியில் ஆரம்பித்து பிட்காயினாக இருந்தாலும் சரி, இல்லை ஃபாரெக்ஸ் பேர்ஸு, இல்லை ஃபாரெக்ஸ் ஸ்டாக்ஸு எல்லாமே வந்து நம்ம இந்த சேனலில் தான் பார்க்க போகிறோம் இனிமேல். ஸோ தினமும் கூட உங்களுக்கு கோல்டில் அப்டேட் வந்து தினமும் வந்து கொடுக்குறோங்க. கிட்டத்தட்ட ஒரு 6ஆம் தேதியிலேருந்து வந்து நம்ம இந்த மந்த்து செப்டம்பர் மந்த்து 6ஆம் தேதியிலேருந்து நம்ம தினமும் கூட வந்து கோல்டுக்கான அப்டேட் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். ப்ளஸ் யூரோ யூஎஸ்டி, ஜிபிபி யூஎஸ்டி, US30 அந்த மாதிரி சார்ட்ஸ்லாம் கூட நம்ம முடிஞ்ச வரைக்கும் தினமும் வந்து பார்க்கலாங்க. என்ன நடந்தது, என்ன மாதிரி வாய்ப்பெல்லாம் நம்மளுக்கு கிடைச்சிது, அடுத்து என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம தொடர்ந்து வந்து இந்த தினம் ஒரு பார்வை அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க மெயின் சேனலில். அதே மாதிரியே ஃபாரெக்ஸ்லேயும் வந்து பண்ணுறதுக்கான முயற்சிகள் வந்து நான் பண்ணுறேன். அப்போ இந்த வீடியோவில் நம்ம யூரோ யூஎஸ்டி இது ஒரு மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸாக வந்து பார்ப்போங்க. லாஸ்ட் வீடியோலேயே நான் சொல்லியிருந்தேன், இது கொஞ்சம் ஹையர் டைம் ஃப்ரேம்லேருந்து அனலைஸ் பண்ணி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்கேற்ப இந்த வீடியோவில் யூரோ யூஎஸ்டி இது வந்து ஒரு மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸாக வந்து பண்ணுவாங்க. இந்த வீக்லி சார்ட்டில் போயிட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெண்ட், அதாவது நீண்ட நாட்களுக்கான ட்ரெண்ட் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், மார்க்கெட் வந்து வெறும் 3 வகையில் தாங்க மூவ் ஆகுது. வெறும் 3 வகை தான். ஒன்று இந்த மாதிரி ட்ரெண்ட் ஆகி கீழே வரும், இல்லைன்னா ட்ரெண்ட் ஆகி இப்படி மேலே போகும், அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி வந்து கன்சால்டேஷன் பண்ணிகிட்டு இருக்கும், ஒரே ரேஞ்சில் போயிட்டு இருக்கும். அந்த ஒரே ரேஞ்சை எப்போ பிரேக் ஆகுதோ அப்போ வந்து மேலே போயிடும், இல்லை கீழே போயிடும். ஏதோ ஒன்று ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி போகும்போது நல்லா மூவ் ஆகி போகும். அதுக்கு நல்ல எடுத்துக்காட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா கோல்டு சார்ட். செப்டம்பர் மாதம் 12ஆம் தேதி அன்னைக்கு பாக்ஸ் பேட்டர்னை பிரேக் பண்ணி கோல்டு மேலே போச்சு பார்த்தீங்களா? அந்த மாதிரி வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் யூரோ யூஎஸ்டி பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா 2021 அந்த வருடத்திலிருந்து நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா பொறுமையாக வந்து ப்ரைஸ் வந்து கீழே தாங்க வந்தது. இந்த கீழே வந்துக்கிட்டு இந்த ப்ரைஸ் வந்து நீங்கள் நல்லாவே கவனிச்சிங்கன்னா தெரியும், ப்ரீவியஸ் ஹையை வந்து கட் பண்ணவே மாட்டாங்க. இந்த எத்தனை தடவை வந்து கீழே வந்து அவன் முயன்றாலும் மேலே வந்து போகவே மாட்டான். வீக்லி சார்ட்டில் இதை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கலாம், பார்த்துக்கிட்டே இருக்கலாம். இது எப்போ தாங்க வந்து மேலே போவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதனாச்சும் ஒரு சப்போர்ட் லெவல் உங்களுக்கு வந்து இருக்கும். ப்ரீவியஸாக எங்கேயாச்சும் ஒரு இடத்துல இருக்கும். 2002 அந்த வருஷத்தில் இந்த இடத்துல ஒரு புல் பேக் கொடுத்துட்டு தான் வந்து ப்ரைஸ் வந்து மேலே போயிருக்குது. அங்கிருந்து வந்து ப்ரைஸ் வந்து ஒரு பெரிய ஃபால், அதாவது 2007ஆம் வருடத்திலிருந்து வந்து 2008ஆம் வருடத்திலிருந்து ஆரம்பித்த இந்த ஃபால் யூரோ யூஎஸ்டியில் இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து வந்து வந்துக்கிட்டே இருக்குதுங்க. இன்னைக்கு வரைக்கும் ஃபால் ஆகிட்டே இருக்குது. இதில் நீங்கள் ட்ரெண்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அந்த ப்ரீவியஸாக கீழே வந்துட்டு போகும்போது அந்த ப்ரீவியஸ் லெவலுக்கு போகவே போகாது. இதெல்லாம் நம்ம எப்படி பார்த்துருப்போம் அப்படின்னா, இந்த மாதிரி வந்து ஒரே இடத்துல வந்து சப்போர்ட் எடுக்குது, ட்ரெண்ட் ஆகி இந்த மாதிரி வருது, அப்போ இப்படி போய் பிரேக் ஆகி மேலே தான் போகும். போகலை, இந்த மாதிரி நடக்க வாய்ப்பு நிறைய இருக்கு. அதனால் பேட்டர்னை நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு வந்து நீங்கள் ரொம்ப ஆர்வப்படாதீங்க. எப்போவுமே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு என்ன மாதிரி அதை வந்து நம்ம ட்ரேடாக கன்வெர்ட் பண்ண போகிறோம், அதே மாதிரி ஹையர் ஆகி ஹையர் லோ. தலைகீழ நின்னாலும் அவன் வந்து அந்த ஹையை கட் பண்ணலன்னா போகவே மாட்டாங்க. என்ன பண்ணாலும் போக மாட்டாங்க. அது ஒரு இண்டிகேஷன் நம்மளுக்கு. பையர்ஸு எல்லாம் ஒன்று கூடுறாங்களா இல்லையா அப்படிங்கிற இண்டிகேஷன். ஒன்று கூட்டிட்டாங்கன்னா மேலே கொண்டு போயிடுவாங்க, அப்படி இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். இப்போ கூட நம்ம வந்து கோல்டு சார்ட்டில் நேற்று முந்தா நேற்று எல்லாம் வந்து நம்ம பார்க்கும்போது என்ன பார்த்தோம் அப்படின்னா, ப்ரீவியஸ் லெவலுக்கு வந்து ப்ரைஸ் வந்து வந்திருக்குது. பட் ஆனால் ஒரே ஒரு சின்ன சந்தேகம் என்னன்னா, ட்ரெண்டு ஆகிட்டு இருக்கு. அந்த ட்ரெண்டு ஆகிட்டு இருக்கிறதுனால ஒரு சின்ன சந்தேகமாக இருக்குது. ஒருவேளை பிரேக் ஆனானா கீழே போயிடுவானா, அந்த சப்போர்ட் லெவலுக்கே வந்துருவானா. பட் ஆனால் அவன் என்ன பண்ணணுமோ அந்த மாதிரி வந்து அழகாக நேற்றுக்கு வந்து பிரேக் ஆகி போயிட்டான். ஆனால் யூரோ யூஎஸ்டியில் அதுக்கான எக்ஸாம்பிள் இருக்குது பார்த்தீங்களா? யூரோ யூஎஸ்டியில் அழகாக வந்து உங்களுக்கு வந்து மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட ஒரே இடத்துல சப்போர்ட் எடுத்திருக்குது.
மேலேருந்து வந்து ட்ரெண்ட் ஆகி வந்திருக்குது. இந்த மாரி வந்தா நம்ம பேட்டர்னு மேல பிரேக் ஆகி போகும்போது வந்து மேல நல்லா வந்து போகணும். பட் ஆனா என்னாச்சு? கீழ வந்தது. கீழ மட்டும் பிரேக் ஆச்சு. கீழ நல்லா போயிடும். இதான் நம்ம பேட்டர்னுடைய அந்த ஸ்ட்ராட்டஜி, அந்த பவரு. கரெக்ட்டா மட்டும் புடிச்சிட்டீங்கன்னா, மிகப்பெரிய வெற்றி வந்து அடைஞ்சிடலாம். சும்மா ஒரு ட்ரேட்ல. அப்ப மேலேருந்து கீழ வந்தது, கன்சாலிடேட் ஆச்சு. இங்கேருந்து பிரேக் ஆகி போயிடுச்சு. இப்போ கோல்டுக்கு இது ஒரு எக்ஸாம்பிளா நீங்க எடுத்துக்கலாம். பிரேக் ஆகி மேல போயிருக்குது. அப்ப ரீடெஸ்ட்க்கு எங்க வந்திருக்கிறான்? 100 இது வந்து 1000 இது வந்து 1500. அப்ப இந்த 1500 லெவல் போயிட்டு பிரைஸ் வந்து இங்க வரும்போது எல்லாரும் என்ன பண்றாங்க? 1000 கிட்ட வரும்போதே பை பண்ணி திரும்ப வந்து மேல கொண்டு போயிட்டாங்க. 2000த்துக்கு கொண்டு போயிட்டாங்க. இவ்வளோதாங்க. இப்ப இது ஒரு சப்போர்ட்டா வந்து எடுத்துக்கிட்டாங்க. பட் ஆனா அதுக்கப்புறம் பிரேக் ஆகி பிரைஸ் இன்னும் கூட கொஞ்சம் கீழ வந்து வந்துருச்சு. அதுக்கெல்லாம் வந்து மாச கணக்குல வந்து வருஷ கணக்குல வந்து டைம் வந்து எடுத்துக்கும். ஸோ இப்படி தான் நீங்க வந்து கனெக்ட் பண்ணிக்கணும். இந்த சார்ட்டையும், அந்த சார்ட்டையும் நீங்க கனெக்ட் பண்ணி இப்போ ஒரு விஷயத்த வந்து கோல்டு வந்து இப்படி போயிருக்குது. அப்ப திரும்ப வந்து கீழ இப்படி வந்துட்டு டிஸ்கவுண்ட் குடுத்துட்டு மேல போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? சரி ஓகே. நம்ம யூரோ, யுஎஸ்டியே பார்ப்போம் நம்ம. கோல்டு வந்து கோல்டு சார்ட்ல பார்த்துக்கலாம். யூரோ, யுஎஸ்டில இப்போ லேட்டஸ்ட்டா வந்து என்ன நடந்துட்டு இருக்குது அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, பிரைஸ் ஒரு பெரிய ஃபாலுங்க. பெரிய ஃபால். 2002ஆம் வருடத்துடைய சப்போர்ட்டுக்கே போயிட்டு, அதுக்கு மேல கீழ போக முடியாம, ப்ரீவியஸ் லெவல பிரேக் பண்ணுச்சு. பிரேக் பண்ணும்போது வால்யூமோட பிரேக் பண்ணியிருக்கா? இதுதான் நம்மளுக்கு இண்டிகேஷன். அருமையா பிரேக் பண்ணி மேல வரைக்கும் போனது. ஒரு நல்ல புல் பேக் வந்துட்டு கூட போயிருந்திருக்கலாம். பட் ஆனா பையர்ஸோட இன்ட்ரெஸ்ட் இதிலயே தெரியுது நம்மளுக்கு. நல்ல புல் பேக் வந்து வரல. அப்படியே இங்கிருந்தே ஒரு சின்ன புல் பேக்கோடயே மேல போயிட்டான். ஒரு சின்ன புல் பேக் மேல போயிட்டான். அதுக்கப்புறமா தான் இந்த லெவலுக்கு வந்து பிரைஸ் வந்து மேல போயிட்டு இருக்கு. அப்ப இது கிட்டத்தட்ட ஒரு பாக்ஸ் மாரி தாங்க போயிட்டு இருக்குது. இங்க வந்து மேல இப்படி இருக்குது பிரைஸு. கீழ வந்து இந்த மாரி ஒரே இடத்துல வந்து சப்போர்ட்டும் எடுத்துட்டு இருக்கான். உள்ளுக்குள்ளார டிராவல் ஆகிட்டு இருக்க மாரி இருக்குது பிரைஸு. பட் ஸ்டில் நம்மளால இந்த மாரி ட்ரெண்ட் லைன் வந்து வரைய முடிஞ்சதுங்க. ட்ரெண்ட் லைன வரைஞ்சு நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, இது ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்னா பெர்ஃபெக்ட்டா வந்து மேட்ச் ஆச்சு. இந்த பெர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆகும்போது நம்ம ப்ரீவியஸ் வீடியோல அந்த மெயின் சேனல்ல வீடியோ இருக்க வாய்ப்பு இருக்குது. நான் செக் பண்ணல. ஃபாரெக்ஸ் வர்த்தகம் அப்படின்ட்டு உங்களுக்கு பிளேலிஸ்ட் இருக்கும். அந்த பிளேலிஸ்ட்ல போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அதில யூரோ, யுஎஸ்டில ஒருவேளை நம்ம இத வந்து பேசியிருக்க வாய்ப்பு இருக்குது. இல்லன்னா Twitterல கண்டிப்பா இருக்குதுங்க. எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு. நான் போஸ்ட் பண்ணது. இந்த இடத்துல இருக்கும்போது போஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். பிரைஸு ட்ரையாங்கிள் பேட்டர்னு இந்த லோவ கட் பண்ணக்கூடாது. இந்த ஹைய கட் பண்ணக்கூடாது. இந்த ஹைய கட் பண்ணானா மேல போயிருவான். இந்த லோவ கட் பண்ணானா கீழ வந்துருவான். இவ்வளோதான் நம்ம பேசுறது. எக்ஸாக்ட்டா இந்த இடத்துலேருந்து மேல போச்சு. எக்ஸாக்ட்டா அந்த இடத்துலேருந்து தான் ரிவர்சலும் ஆச்சு. ஒரு சின்ன புல் பேக்குக்கு அப்புறமா மேல போய் அந்த ரேஞ்ச கட் பண்ணி மேல போய்ட்டான். அடுத்த டார்கெட் எங்க? இங்க தான். அப்போ ஒரு சின்ன புல் பேக் நம்ம எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் மேல போச்சுன்னா அடுத்த டார்கெட் இதுதான். இப்ப இதுக்கு மேல போய் க்ளோஸ் வச்சானா, சின்ன புல் பேக் எதிர்பார்க்கலாம். அடுத்த டார்கெட் இங்க இருக்கு. இவ்வளோதாங்க ட்ரேடிங்கு. ரொம்ப சிம்பிளா தெரியும். பட் ஆனா இது வந்து கொஞ்சம் டெக்னிக் வந்து நீங்க வந்து பயிற்சி பண்ண உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ வீக்லில ஒரு ட்ரையாங்கிள் பிரேக் அவுட். இந்த ட்ரையாங்கிள் பிரேக் அவுட் அப்டின்னா, இந்த பேட்டர்ன பொறுத்தவரைக்கும் எப்படி அப்டின்னா, இந்த ஹையிலேருந்து இந்த லோ வரைக்கும் மெஷர் பண்ணிட்டு, இதே அளவுக்கு இங்க பிரேக் அவுட் ஆகி போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அளவுக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இத இப்படி வந்து நீங்க கோடா போடாம, இந்த மாரி மெஷரிங் டூல் எடுத்துட்டு, இந்த மாரி மெஷர் பண்ணிக்கோங்க. மெஷர் பண்ணிட்டு, அத அப்படியே கூட நீங்க எடுத்து இங்க வச்சு இந்த பிரேக் அவுட் லெவல்லேருந்து பார்க்கலாம். எக்ஸாக்ட்டா வந்துருச்சு. எக்ஸாக்ட்டா இந்த ஹைட். அப்பா லைன் வரையறது கூட நீங்க வரைஞ்சு பழகிட்டீங்கன்னா, அனுபவம் இருந்ததுன்னா ஒரே மாதிரி இருக்கும். ஸோ இதான் டார்கெட்டு. இந்த டார்கெட் அப்படியே நீங்க லெஃப்ட்ல போய் பார்த்தீங்கன்னா, இங்க மேட்ச் ஆகும். அப்ப இங்க வரைக்கும் வரும். வாய்ப்பு இருக்கு. அப்படி தாண்டி போனான்னா, இங்க வரைக்கும் போயிருவான். இந்த பாடி வரைக்கும் போயிடும். அங்கிருந்து நல்ல ரிஜெக்ஷன் வர வாய்ப்பு இருக்குது. இல்லன்னா, அடுத்தடுத்து வந்து என்ன வேணாலும் நடக்கும். அது வரைக்கும் போறதுக்கே லேட் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் என்ன? அதுக்கப்புறம் என்ன? இல்ல. இப்ப என்ன? அது தெரிஞ்சுக்கணுமா?
இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்? டேல தான் போய் பார்க்கணும். இப்போ என்ன? இன்னைக்கு நமக்கு என்ன ட்ரேடு கிடைக்கும்? இப்ப இது சமீபத்தில நீங்க பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஒரு பேரலல் சேனலுக்குள்ளார பிரைஸ் வந்து போயிட்டு இருந்ததுங்க. இந்த பேரலல் சேனல் எப்படி வரைவீங்க? சப்போர்ட் ஒரே இடத்துல எடுத்தது அப்படின்னா, அழகா நீங்க ஜோன் ஒண்ணு போட்டுருவீங்க. மேல நீங்க பார்த்துட்டீங்க, இதான் ஹையு. இதுக்கு மேல கொஞ்சமா ஹை போயிருக்கு. ஸோ இந்த இடத்துல நீங்க வரையும்போது இப்படி கூட நீங்க வரைஞ்சிருந்துக்கலாம். ஈக்குவலா ஒரு ஜோனாவே வரைஞ்சிருந்துருக்கலாம். வரைஞ்சதுக்கு அப்புறமா வந்து அடுத்த தடவ வரும்போது இந்த ஜோன்ல நிக்காம மேல போய்ட்டான் பார்த்தீங்களா? கீழ வரும்போது உங்களுக்கு இந்த லெவலுக்கு வரல பார்த்தீங்களா? வராம இங்கிருந்தே மேல போய்ட்டான். அப்போ இந்த மாரி மேல போகும்போது நீங்க என்ன பண்ணலாம் அப்டின்னா, இந்த இடத்துல உங்களுக்கு அந்த ட்ரேடிங் வியூல உங்களுக்கான டூல்ஸ் வந்து அவன் வந்து குடுத்துருக்கான். இதுல சேனல் பேட்டர்ன் நெறைய இருக்கும். இதுல நீங்க பேரலல் சேனல்னு எடுத்துட்டு இந்த லோவையும், இந்த லோவையும் கனெக்ட் பண்ணி ஒரு கோடு கிளிக் பண்ணிட்டு அப்படியே மேல போனீங்க அப்டின்னா, உங்களுக்கான மேல நீங்க வரையக்கூடிய கோடு வந்து அதுவே வந்து வந்துரும். ஸோ இந்த முறையில நீங்க வந்து ட்ரை பண்ணுனீங்க அப்டின்னா, உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா வரும். அதே மாரி தான் நெறைய டூல்ஸ் வந்து அவங்க வந்து குடுத்துருக்காங்க. இதுல நீங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா, இப்போ நம்ம வந்து ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து பார்த்தோம் பார்த்தீங்களா? அந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன இப்டி போட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து பெர்ஃபெக்ட் ட்ரையாங்கிளா வந்து உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அதாவது நீங்க எப்படி வந்து அந்த பிரைஸ் மூவ்மெண்ட் இருக்குதோ, அதுக்கு ஏத்த மாரி நீங்க இந்த மாரி போட்டீங்கன்னா, இந்த விஷயம் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்க இந்த மாரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ பேட்டர்ன் வந்து உங்களுக்கு வந்து எல்லா பேட்டர்னுமே குடுத்துருப்பாங்க. இதுல இருக்கிற அதிகபட்சமா உங்களுக்கு தேவைப்படுறது இந்த கோடு தான். வேற எதுவுமே உங்களுக்கு வந்து தேவையில்ல. ட்ரையாங்கிள் பேட்டர்ன் தேவையில்ல. கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்ன் வந்து தேவையில்ல. ஃபிபனாச்சி தேவையில்ல. நீங்க ஒன்லி இத மட்டும் புரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதும். அப்ப நம்ம வீக்லில என்ன பார்த்தோம்? ட்ரையாங்கிள பிரேக் பண்ணி மேல போயிட்டு இருக்கு. அப்ப இன்னும் நல்லா மேல போவான். நல்லா மேல போவான்னா என்ன பண்ணுவான்? ஒரு புல் பேக் வந்து வந்து போவான். அப்ப எப்பலாம் புல் பேக் வர்றானோ, அப்பலாம் நம்ம தைரியமா வந்து என்ட்ரி எடுக்கலாம். எப்பலாம் புல் பேக் வர்றானோ என்ட்ரி. எப்பலாம் புல் பேக் வர்றானோ என்ட்ரி. இந்த புல் பேக்கே நீங்க பார்த்துக்கிட்டீங்க அப்டின்னா, பெர்ஃபெக்ட்டா வந்துட்டு இருக்குதுங்களா? ஒரு தடவையும் வந்து இந்த மாரி வந்து ஹைய கட் பண்ண மாட்டான். இப்ப அடுத்த தடவ வந்து இங்க வந்துட்டு, மேல போய் கீழ வரும்போது இந்த லோவ கட் பண்ணி ரொம்பவே பக்கத்துல வந்து க்ளோஸ் வச்சுட்டு, இங்கிருந்து மேல வரும்போது இந்த ஹைய கட் பண்ணான். மேல வரைக்கும் வந்தான், இந்த ஹைக்கு வந்தான். மேல வந்தான், இந்த ஹைக்கே வந்துட்டான். வந்ததுக்கு அப்புறமா திரும்பவும் வந்து இன்னொரு ஹையர் ஹை பண்ண முடியாம, கீழ போனவன் இந்த மாரி வந்து அப்படியே கன்டினியூஸா வந்து கீழ போயிட்டான். அப்புறமா இந்த பெரிய ஃபாலுக்கு அப்புறமா ஒரு கிரீன் கேன்ல வந்தது. மேலேருந்து கீழ போயிட்டு அதே லெவலுக்கு வந்தது. அங்கிருந்து வந்து தொடர்ந்து வந்து மேல போக ஆரம்பிச்சுது. ஸோ இது வந்து எல்லா மார்க்கெட்லயுமே நடக்குது. இப்ப தான் நம்ம கோல்ட்ல பார்த்தோம். அடுத்து வந்து நம்ம யூரோ, யுஎஸ்டில அதே விஷயத்த வந்து பார்த்துட்டு இருக்கோம். அப்போ பிரைஸ் வந்து இதுக்குள்ள வந்து நீங்க மார்க் வச்ச மாரி இங்க வந்தது. இத நீங்க கனெக்ட் பண்ணீங்க. இங்கிருந்து மேல போச்சு. மேல போச்சுனாலே உங்க டார்கெட் எங்க இருக்குது? இந்த ட்ரெண்ட் லைனுக்கு பக்கத்துல இருக்குது. இல்ல இந்த ஈக்குவல் ஹைக்கு கொஞ்சம் மேல இருக்குது. இல்ல இந்த ஈக்குவல் ஹைல கூட நீங்க வந்து புக் பண்ணிக்கலாம். அப்புறம் நீங்க எதுக்கு வெயிட் பண்ணுவீங்க? பிரைஸ் திரும்பவும் இங்க வரும். இந்த இடத்துக்கு பக்கத்துல எங்கேயாவது வந்ததுன்னா, நம்ம வந்து பை பண்ணலான்னு நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது, டக்குனு ஒரு பெரிய மூவ். சின்ன புல் பேக் திரும்ப வந்து மூவ். என்ன ஆயிடுச்சு? இதுதான் லோ. இது அடுத்த லோ, அடுத்த லோ. இந்த லோவ எப்போ வந்து கட் பண்றானோ, அப்ப வரைக்குமே வந்து அவன் வந்து மேல தான் போயிட்டு இருப்பான். அப்ப கிட்ட வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணியிருந்து பை பண்ணோம்னா சக்சஸ் பண்ணலாம். டேவ பொறுத்தவரைக்கும் நம்மளுக்கு அதான் தெரியுது. பேரலல் சேனல் பேட்டர்ன் மாதிரி காமிச்சான். பட் ஆனா மெச்சூர் ஆகுறதுக்கு முன்னாடியே அது வந்து பிரேக் ஆயி மேல போற மாரி போயிட்டான். இப்ப இன்னொரு விஷயம் நீங்க நல்லா இது எல்லாத்தையும் டெலீட் பண்ணி பார்த்தா என்ன தெரியுது? ஒரு நல்ல அப் ட்ரெண்டுக்கு ஒரு புல் பேக் வந்தது. ஒரு நல்ல அப் ட்ரெண்ட் போயிருக்குது. புல் பேக் எவ்வளோ தூரம் வந்தா நம்மளுக்கு வந்து பிரச்சனை. இதுவரைக்கும் வந்தா கூட ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இதுக்கு கீழ போச்சுனா தான் பிரச்சனை. அப்புறம் இவன் எப்படி வந்துட்டு இருக்கான்? இது ஒரு ஹை. அடுத்த ஹை இங்க இருக்குது. அடுத்து நம்ம என்ன எதிர்பார்க்கலாம்? இந்த ரேஞ்சிலேருந்து எங்கேயாச்சும் வந்து கீழ வந்துட்டு போறது தான் வாய்ப்பு இருக்கு. அப்ப எவ்வளோக்கு எவ்வளோ மேல போறானோ, இந்த இடத்துல எதனா சிக்னல் காமிச்சானா, நம்ம செல் ட்ரேட் எடுத்தோம் அப்படின்னா, பிரைஸ் இந்த ஒரு அப் ட்ரெண்டுக்கு ஒரு கரெக்ஷன் வந்துகிட்டு இருக்குது. இந்த கரெக்ஷனுக்கு அப்புறம் மேல தான் போகும். அது கன்ஃபார்ம். பட் ஆனா இந்த கரெக்ஷன் வந்துட்டு இருக்குது. இந்த கரெக்ஷன நீங்க பல்வேறு விதமா வந்து நீங்க வந்து பார்க்கலாம். இப்படி ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து வரைஞ்சுட்டு
இந்த ட்ரெண்ட் லைனுக்கு வந்ததுக்கப்புறமா இங்கேருந்து மேலே போக வாய்ப்பு இருக்குது. இதுக்கு பக்கத்தில் என்ன இருக்குது? இதுக்கு பக்கத்தில் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு குரூப்பில் டூப்பு கேண்டில் வந்து இருக்குது. இந்த கேண்டில் வரைக்கும் வந்துட்டு கூட மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆக மொத்தம் இன்னும் ஒரு தடவை கீழே வரணும். வந்துட்டு அதுக்கப்புறம் போகும்போது வந்து இங்கிருந்து வந்து கிளம்புனான்னா மேலே போயிடுவான். அப்போ டெய்லியில் இந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து தெரியுது. என்ன ஐடியா அப்படிங்கிறது வந்து தெரியுது. 4 ஹவர்ஸ் வந்தீங்க அப்படின்னா, எப்படி டெய்லியில் அப்படி ஒரு சேனல் பேட்டர்ன் பார்த்தீங்களோ, 4 ஹவர்ஸில் நீங்க பார்த்தது ஒரு 4 கேண்டில் தான் அதில வந்து பார்த்துருப்பீங்க. 4 ஹவர்ஸ்ன்னு வந்த உடனே இதில ஒரு சேனல் பேட்டர்ன் தெரியுது. ஸோ இதுலயும் அதே தாங்க. பிரைஸ் வந்து ஒரு லோ பண்ணியிருக்கிறான். அடுத்து வந்து இங்க ஒரு லோ அதாவது இந்த ப்ரீவியஸ் லோல வந்துட்டு ஒரு சின்ன புல் பேக் குடுத்துட்டு, திரும்ப வந்து அடுத்த லோ இங்க வந்து வச்சிருக்கிறான். இது வந்து நல்லா இப்படி வந்திருக்குதா? ஒரு பெரிய ஃபாலு. இந்த ஃபால்லேருந்து ரெக்கவரி எப்படி ஆயிருக்குது? இப்படி ஆயிருக்கு. ஒரு சின்ன புல் பேக்கு, அடுத்த ஒரு சின்ன புல் பேக்கு, அடுத்த ஒரு சின்ன புல் பேக்கு, அடுத்து பிரேக் ஆகி மேல போயிடுச்சு. மேல இந்த ஹைக்கு தான் போனான். அதுக்கு மேல போல. இப்ப வந்து திரும்பவும் வந்து கீழ வந்துருக்குது பிரைஸு. இந்த இடத்த பிரேக் பண்ணி இப்போ இதுக்கு முன்னாடி வந்து பேரலல் சேனல் பேட்டர்ன்லேருந்து பிரேக் ஆகி மேல போச்சு. இந்த தடவ நம்ம பேட்டர்ன்லேருந்து பிரேக் ஆகி போயிருக்கு. தெரியுதா? என்னதான் இவன் பிரேக் ஆகி எப்படி போனாலும் சரி, இப்போதைக்கு இத பிரேக் பண்ணனா தான் மேல போவான். அதுக்கூட பேரலல் சேனல் வந்துச்சே, இங்கேருந்து கீழ வர்றது கூட வாய்ப்பு இருக்கு. வந்துட்டு மேல கீழ வந்தானா எது வரைக்கும் வருவான்? இது வரைக்கும் வருவான். ஸோ இந்த இடத்துல ரிஜெக்ஷன பொறுத்து தான் நம்ம வந்து அடுத்த முடிவே வந்து பண்ண முடியும். அப்போ 1 ஹவர்ல வந்து என்ன தெரியுது உங்களுக்கு? 1 ஹவர்ல நம்ம பேட்டர்ன் பெர்ஃபெக்ட்டா தெரியுதா? 4 ஹவர்ஸ்ல இப்ப தான் நான் வரைஞ்சு காமிச்சேன். 1 ஹவர்ல கிளியரா தெரியுதா? இந்த இடம் வரும்போதெல்லாம் ரிஜெக்ட் ஆயிருக்கு பிரைஸ். கீழ வந்து மேல போயிருக்கு. கீழ ட்ரெண்ட் லைன் வந்து மேல போயிருக்கு. ட்ரெண்ட் லைனுக்கு வந்துட்டு மேல போம்போது நம்ம பேட்டர்ன பிரேக் பண்ணி எங்க போயிடுச்சு? மேல டார்கெட்டுக்கே போயிடுச்சு. நேத்தைக்கு நடந்தது. இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் மாரி வந்து கிரியேட் ஆயிருக்கு. இந்த பாக்ஸ கீழயும் டச் பண்ணியிருக்கு, மேலயும் டச் பண்ணியிருக்கு. கீழயும் டச் பண்ணியிருக்கு, மேலயும் டச் பண்ணியிருக்கு. கீழயும் டச் பண்ணியிருக்கு, மேலயும் டச் பண்ணியிருக்கு. கீழ டச் பண்ணல. ஸோ இட் மீன்ஸ் மேல பிரேக் ஆக போகுதுன்னு அர்த்தம். கன்சாலிடேஷன், பிரேக் அவுட். இந்த கன்சாலிடேஷன், பிரேக் அவுட் அப்படின்னு வந்து நான் ஒரு வீடியோ வந்து நான் தினமும் ஒரு பார்வையில வந்து நான் இத பத்திலாம் நெறைய பேசியிருக்கிறேன். ஸோ அதுலேருந்து ஒரு கிளிப்பிங்ஸ் மாரி நம்ம மிஸ்டர் கண்ணன் அப்படின்னு நம்மளோட ஃபாலோவர் வந்து கட் பண்ணி குடுக்குறாரு நம்மளுக்காக. அந்த முக்கியமான பகுதிய மட்டும். அந்த மாரி வந்து முக்கியமான பகுதிய வந்து தனியா எடுத்து ஷார்ட் வீடியோஸா நம்ம வந்து போட்டுருக்கோம். இன்னும் நெறைய பேரு போய் ரீச் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக. அதுலலாம் நம்ம இத பத்தி வந்து பேசியிருக்கோம். அதெல்லாம் இந்தியன் மார்க்கெட்ஸ். அதே மாரி நீங்க பார்த்தீங்கன்னா, ஃபாரெக்ஸ்லயும் நடக்குமானா, அதே தான் நடக்கும். அது எந்த ஊரு சார்ட்டா இருந்தாலும் சரி, அது தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கும். இதையே அப்படியே நீங்க 5 மினிட்ஸ்ல போய் பார்த்தீங்கன்னா, இன்னும் கூட உங்களுக்கு வந்து பெட்டரா வந்து உங்களுக்கு வந்து ஐடியா வந்து கிடைக்கும். இந்த ஹை எல்லாம் வந்து இன்னும் கூட கொஞ்சம் மேல போயிடும். லோ வந்து இன்னும் கூட கொஞ்சம் கீழ. என்ன பண்ணியிருக்கிறான், ஒரு ஒரு தடவையும் வந்து இந்த லெவலுக்கு வரும்போது, இந்த இடத்துல எப்படி வந்து ரிஜெக்ட் ஆகி போயிருக்கிறான் பார்த்தீங்களா? இது வந்து ஃபர்ஸ்ட் டைம். ஃபர்ஸ்ட் டைமு ஒரு பெரிய ஃபாலுங்க. பெரிய ஃபாலு. ஃபாலோவ்டு பை கிரீன் கேண்டில். கிரீன் கேண்டில்ல முடிஞ்ச உடனே வந்து என்ன ஆயிருக்குது உங்களுக்கு? எக்ஸாக்ட்டா அந்த லோக்கே வந்துட்டு தான் மேல போயிருக்கிறான். மேலேருந்து கீழ எங்க வந்திருக்கிறான்? எக்ஸாக்ட்டா அதே லெவலுக்கு வந்தா மேல போயிருக்கான். அப்ப இங்க என்ன பண்ணியிருக்கிறான்? இங்க வந்து இப்படி ட்ரெண்ட் பண்ணி வந்திருக்கிறான். ட்ரெண்ட பிரேக் பண்ணா மேல போயிட்டான். மேல எங்க போனான்? எக்ஸாக்ட்டா போயிருக்கானா? ரொம்ப நேர்த்தியா இருக்குங்க. இத நீங்க புரிஞ்சுகிட்டு கரெக்ட்டா வரைஞ்சு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே நேர்த்தியா இருக்கும். ஒரு சில நேரங்கள்லலாம் அப்பாடா! என்னடா இப்படி நடக்குது? இப்படிலாம் ட்ரேட் பண்ணோம்னா நம்ம எங்கேயோ போயிடும் அப்படின்னு நீங்க வந்து நினைக்கலாம். பட் ஆனா அது வந்து நான் இப்ப வீக்லில சொன்னேன், டெய்லில சொன்னேன், 4 ஹவர்ஸ்ல கூட சொன்னேன். இதுல கூட அதே தாங்க. லோவ கட் பண்ண மாட்டான். எப்ப கட் பண்றானோ அப்புறம் ஹைய கட் பண்ண மாட்டான். இப்ப இந்த தடவ ஹிட் அண்ட் ரன் வந்தான், தொட்டான், ஏரியாக்குள்ளார வந்தான், மேல போய்ட்டான். கடைசியா கீழ வர்றதுக்கு முன்னாடி ஒரு இம்பல்ஸ் மூவ் இருக்கு பார்த்தீங்களா? ஒரு நல்ல மூவ் இருக்கும். ட்ராப்பு. இந்த மாரி அப்படியே போய்க்கிட்டே இருப்பான்.
ரொம்ப ரெசிஸ்டன்ஸ் கிட்ட போனோம்னா இந்த மாதிரி வந்து மூவ் பண்ணுவோம். மூவ் பண்ணானா அது வந்து ட்ராப்னு அர்த்தம். ரெசிஸ்டன்ஸ் பக்கத்துல போய் ஒரு மூவ் இந்த மாதிரி. அடுத்து வந்து நீங்க பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, கீழ வந்து மேல போம்போது, இந்த லெவலுக்கு மேல போற மாரி போனான். ஆனா க்ளோஸ் எங்க வச்சான் பாருங்க. 1, 2, 3, 4, 5, 6 1/2 மணி நேரம். 1/2 மணி நேரமா அந்த இடத்துல வந்து இருந்துட்டு, அப்புறம் மொத்தமா கீழ வந்தான். எங்க வந்தான்? ப்ரீவியஸ் லோக்கே வந்துட்டான். ஒரு பெரிய ஃபாலு, ஃபாலோவ்டு பை கிரீன் கேண்டில்ங்க. ஒரு பெரிய ஃபாலோவ்டு பை கிரீன் கேண்டில். இன்னைக்கு ஃபுல்லாவே நான் உங்கள இத தான் பார்க்க சொல்லியிருக்கேன். நான் இந்த வீடியோல உங்களுக்கு திரும்பவும் கூட உங்களுக்கு அத சொல்றேன் பாருங்க. பெரிய ஃபாலோவ்டு பை கிரீன் கேண்டில். அதே இடத்துக்கு வந்தானா? மேல போய் திரும்பவும் வந்து ஒரு பெரிய ஃபாலோவ்டு பை கிரீன் கேண்டில். திரும்பவும் மேல போயிட்டு அதே இடத்துக்கு வந்தானா? அதுக்கப்புறம் மேல போயிருக்கிறான். எங்க போயிருக்கான்? இதுதான் நம்ம டார்கெட். இந்த பாடி தான். எங்க போயிருக்கிறான்? இந்த ஐ வரைக்கும் போயிருக்கிறான். கீழ வர முடியல. இந்த லோக்கு மேல போ முடியல. கீழ வர முடியல. அதே இடத்துலருந்து தான் மேல போயிருக்கிறான். மேல போம்போது கூட நீங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா, மேல போக முடியல. இதுதான் ஐ. இந்த ஐக்கு மேல போணும். போலயே. இந்த ஐக்கு மேலயே போல. அப்ப இது ஒரு பாயிண்ட், இது ஒரு பாயிண்ட். ட்ரெண்ட் ஆறானா, அப்படியே இழுத்தீங்கன்னா, திரும்ப வந்து அந்த இடத்துக்கே வந்தானா? இப்ப ஒரே இடத்துல ரெசிஸ்ட் ஆறானா, நீங்க இந்த மாரி ஈஸியா போட்டுருவீங்க. ஒரே இடம் இல்லாம கொஞ்சம் கொஞ்சம். ஒரு தடவ இங்க, ஒரு தடவ அதுக்கு கொஞ்சம் கீழ, இன்னொரு தடவ அதுக்கு கொஞ்சம் கீழ. அப்படியே ட்ரெண்ட் போட்டுற வேண்டியது தான். இதான் ட்ரெண்ட் லைன் இப்படி தான் வரையணும். அப்ப இந்த இடத்துலேருந்து எப்படி போனான்? டக்குனு மேல ஒரே கேண்டில்ல மேல போனான் பாருங்க. நியூஸ்ல ட்ரேட் பண்ண மாட்டோம். பட் ஆனா நடந்திருக்குன்னு சொல்றேன். அதுக்கப்புறமா என்ன பண்ணியிருக்கிறான்? கன்டினியூஸா மேல போயிருக்கிறான். ப்ரீவியஸ் லோவ எக்காரணத்த கொண்டும் அவன் வந்து பிரேக் பண்ணவே இல்ல. அவன் பாட்டுக்கு போயிட்டே இருக்கான். எது வரைக்கும் போறான்? எது வரைக்கும் போறான்னு பார்த்துட்டீங்கன்னா, இங்கிருந்து வந்துட்டு ஒரு புல் பேக் வந்துட்டு கீழ வந்து அந்த செல்ல கன்டின்யூ ஆச்சு பார்த்தீங்களா? அந்த இடத்துக்கு போய் ரிஜெக்ட் ஆயிட்டே இருக்கான். இப்ப இவன் எதிலருந்து எதுக்கு கீழ வந்து போக்கூடாது? இதுக்கு கீழ போக்கூடாது. இந்த இடம் வந்தானா கூட ஒரு பைய ட்ரை பண்ணி பார்க்கலாம். கீழ போய் க்ளோஸ் வச்சா எக்ஸிட் பண்ணிடலாம் அவ்வளோதான். எவ்ளோ அருமையான மூவ் வந்து உங்களுக்கு வந்து குடுத்துருக்கான் பாருங்க. நேத்து அன்பார்ச்சுனேட்லி எனக்கு வந்து டைம் இல்லாதனால வந்து என்னால வந்து ரெக்கார்ட் பண்ண முடியல. ப்ரீவியஸ் டே ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன். ப்ரீவியஸ் டேல இந்த பேட்டர்ன் நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணனான்னு எனக்கு தெரியல. பண்ணியிருந்தேன் அப்டின்னா, பண்ணலன்னா கூட ஒண்ணும் பிரச்சனை இல்லங்க. இதுதான் அடுத்தடுத்து லோ வச்சுக்கிட்டே போயிட்டே இருக்கான் பாருங்க. ஒரே இடத்துல ரிஜெக்ட் ஆகுறான் பாருங்க. அவ்வளோதான். வெரி சிம்பிள். 2 கோடு. 2 கோடு நடுவுல இது எல்லாமே ப்ராஃபிட் தான். இந்த பாக்ஸ் பேட்டர்ன் நான் சொல்றத வந்துட்டு நீங்க பார்த்திருந்தீங்க அப்டின்னா, இதே உங்களுக்கு வந்து அருமையான ப்ராஃபிட். எத்தன தடவ மேல வந்திருக்கிறான். எத்தன தடவ கீழ இருந்து சப்போர்ட் எடுத்திருக்கான் பாருங்க. எக்ஸாக்ட்டா ப்ரீவியஸ் லெவலுக்கு வர முடியாம போம்போது தான் இத பிரேக் பண்ணி மேல போயிருக்கிறான். நம்ம பேட்டர்ன் பிரேக் ஆச்சுன்னா நல்லா மேல போயிடும். ஸோ எத்தன பேரு தொடர்ந்து நம்ம சேனல ஃபாலோ பண்றீங்கன்னு தெரியல. ஃபாலோ பண்ணுனீங்க அப்டின்னா, கண்டிப்பா வந்து ரொம்பவே எளிமையா நீங்க வந்து கத்துக்கலாம். ஜிபிபி யுஎஸ்டி சேம் செட்டப். எந்த விதமான மாற்றமுமே இல்லாம அதே தான் நடந்தது. யூரோ யுஎஸ்டில என்ன நடந்ததோ, அதே தான் ஜிபிபி யுஎஸ்டில நடந்திருக்குது. ஒரே ஒரு சின்ன ஒரு மாற்றம் என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா, எக்ஸாக்ட்டா அது வந்து அந்த லெவல்லயே நிக்கிது. இந்த அந்த லெவலுக்கு கொஞ்சம் மேல எட்டி பார்த்து அப்படியே நின்னுட்டு இருக்கு. 2த்துக்கும் வித்தியாசம் அதுதான். கீழ வந்தானா, இதுக்கெல்லாம் வந்து எங்க வரைக்கும் வர வாய்ப்பு இருக்கு. இந்த பிரேக் அவுட் பண்ணான் பார்த்தீங்களா, அந்த பிரேக் அவுட் லெவல வந்து டச் பண்றதுக்கு வாய்ப்பு. அருமையான ட்ரேடு இது. அடுத்த அருமையான ட்ரேடு இது. யூரோ யுஎஸ்டி பாக்ஸ் பேட்டர்ன் இருந்தது. இது வந்து பாக்ஸா இல்லங்க. இந்த இடத்த வந்து ரொம்ப நேரமா அப்படியே நின்னுட்டு இந்த மாரி வந்து இருந்தான். இருந்துட்டு அப்படியே வந்து மேல போய்ட்டான். இந்த லோவ கடைசி வரையும் கட் பண்ணலாம். அதான் அதுல பியூட்டி. இந்த லோவ கடைசி வரைக்கும் கட் பண்ணல. கடைசியா மேல போகும்போது அந்த லோவுக்கு வரல. இந்த இடத்துல வந்திருக்கான், இந்த இடத்துல வந்திருக்கான், அங்க வரல. இப்படி வந்து இது வந்து ட்ரெண்ட் ஆயிட்டு இருந்தது. இப்படி நீங்க போட்டீங்க அப்படின்னா, இதுக்குள்ளேயே நம்ம பேட்டர்னுக்குள்ளாரயே நம்ம பேட்டர்ன் வந்து இருக்குது. பாதி தூரம் வந்து மேல போனோம்னா மேல போயிருவோம். மேல போனான்னா, இந்த தடவ வந்து மேல பிரேக் ஆயி மேல போயிருவோம். ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா வந்து நடக்குதுங்க. நம்ம வந்து அத
கவனிக்கணும். கவனிச்சோம்னா சாதிக்கலாம். அப்ப ஜிபிபியூஎஸ்டி வீக்லில என்ன நடந்துட்டு இருக்கு? வீக்லில ட்ரெண்ட் ஆகி போயிட்டு இருக்கு. ப்ரீவியஸ் ஹைல போய் அத பிரேக் பண்ணி மேல க்ளோஸ் வச்சுட்டான். ஒரு சின்ன புல் பேக் வந்து மேல போப்போறான். மேல போனா, சின்ன புல் பேக் மேல போனா, சின்ன புல் பேக் மேல போனா, சின்ன புல் பேக் மேல போறதுக்கான வாய்ப்பு அதிகம். அப்ப எது வரைக்கும் போவான்? இந்த ஹைக்கு மேல போயிட்டான் அப்டின்னா, இந்த ஹைக்கு போவான். அதான் டார்கெட் அவ்வளோதான். அங்க போனதுக்கப்புறம், அங்க போகட்டும் முதல்ல. அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அதெல்லாம். இப்போதைக்கு இதுவே நமக்கு தேவையில்ல. இதுக்கு மேல போய் க்ளோஸ் வச்சுட்டான். இப்ப இதுதான் டார்கெட். இந்த ஹிஸ்டரி ரிப்பீட் ஆகுமா? அதுதான் நமக்கு. சின்னதா ஒரு புல் பேக் ஒரு நல்ல ஒரு வால்யூமோட 2 வாரம் வந்து மேல போயிருக்கான். ஒரு 4 வாரம் கீழ வந்திருக்கிறான். நல்ல வால்யூமோட 2 வாரம் போயிருக்கிறான். ஒருவேளை இன்னும் கூட சின்ன புல் பேக் வருமா? வந்ததுக்கப்புறம் ஒரு வேளை புல் பேக் அதாவது வால்யூமோட மேல போகுமா? போச்சுன்னா 2 வாரம் மேல போறான். இங்க அதே தான் பண்ணான், இங்க அதே தான் பண்ணான், இங்க கூட அதான் பண்ணான். 2 வாரம் மேல, 3 வாரம், 4 வாரம் கீழ. இதெல்லாம் ஒரு பேட்டர்னா நீங்க வந்து எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு இதுக்கேத்த மாரி கூட நீங்க ட்ரேட்ஸ வந்து செட்டப் பண்ணலாம். எல்லாம் வெயிட் பண்ணிட்டே இருக்கலாம். கண்டிப்பா ரிவர்ஸ் ஆவான். அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அப்ப எவ்வளோ தூரம் கீழ வரான்னு பார்த்து அதுக்கேத்த மாரி நீங்க பைய வந்து இனிஷியேட் ஜிபிபியூஎஸ்டி. இதே இது டேல வந்தீங்கன்னா, எப்படி அழகா உங்களுக்கு வந்து மூவ் ஆயிட்டு இருக்கு பார்த்தீங்களா? மேல போய் கீழ வந்தது, மேல போய் கீழ வந்தது. இப்போ வந்து மேல வந்து போயிருக்கு. பிரைஸ் வந்து மேல போயிட்டு இப்போ கீழ வந்துட்டு இருக்குது. இந்த தடவ கீழ வரக்கூடாது. வராம இந்த லெவல்லேருந்து மேல போனானா தான் நல்லா மேல போவான். இல்லன்னா கொஞ்சம் கஷ்டம். கீழ வந்தான்னா இன்னும் கீழ வரும். வரக்கூடாது. அப்ப அடுத்து வந்து 4 ஹவர் டைம் ஃப்ரேம்ல போய் பார்த்தீங்க அப்டின்னா, உங்களுக்கு எப்பலாம் பிரைஸ் இந்த ட்ரெண்ட் லைனுக்கு வருதோ, அப்பலாம் மேல போகுது. தொட்டானா மேல போயிர்றான். தொட்டானா மேல போயிர்றான். இது வந்து தொடர்ந்து வந்து நடந்துகிட்டே இருக்குது. எப்பத்துலேருந்து நடக்குதுன்னா, அக்டோபர் மாசத்துலேருந்தே நடக்குது. சாரி ஆகஸ்ட் மாசத்துலேருந்தே நடக்குது. ஆகஸ்ட் மாசம் கிட்டத்தட்ட ஒரு 25 தேதியிலிருந்து நீங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா, இன்னைய தேதி வரைக்குமே இந்த ட்ரெண்ட் லைனுக்கு வரும்போதெல்லாம் மேல போயிருது. மேல ஆனா கரெக்ட்டா போகல. நம்ம இந்த மாரி மேல போச்சு, இப்டி மேல போயிட்டு கீழ வந்துருக்குது. இப்டி போய் இப்டி போயிரும்னு பார்க்கலாம். பட் ஆனா அவ்ளோ பெர்ஃபெக்ட்டா நடக்கல. ஓரளவுக்கு நடந்திருக்கு. அதுக்கு பக்கத்துல போயிட்டு தான் கீழ வந்திருக்கான். அப்போ ஒரு வேள மேல போனான்னா, பிரேக் ஆயி மேல போயிருவான். அப்ப வீக்லியும் இதுவும் வந்து மேட்ச் ஆகுதா? மேல தானே போகணும். வீக்லில ஒரு 2 வாரம் வந்து உங்களுக்கு ரிஜெக்ஷன் இருந்ததுன்னா, அப்புறம் ஒரு 2 வாரம் வந்து மேல நல்லா போகணும். அப்ப மேல நல்லா போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுக்கான சிக்னல் எல்லாமே இருக்குது. இந்த லெவல கட் பண்ணி மேல போனான்னா, மேல நல்லா போவான். பை பண்ணியிருக்கணும்னா, இங்கேயே பண்ணியிருந்திருக்கணும். இப்ப வந்து பிரீமியம் ரேட்டுக்கு போயிடுச்சு பிரைஸு. அதனால ஒரு சின்ன புல் பேக் ஒரு டிஸ்கவுண்ட் வரட்டும். வந்ததுக்கப்புறம் வந்து பை பண்றத பத்தி சிந்திக்கலாம். அதுவரைக்கும் கொஞ்சம் கம்முனு தான் இருக்கும். US 30 US 30 என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? US 30 இந்த ட்ரெண்ட் லைனுக்கு வரும்போதெல்லாம் கீழ போயிட்டு இருந்தான். இந்த ட்ரெண்ட் லைனுக்கு எப்போ வந்தாலும் வரும்போதெல்லாம் கீழ போயிட்டு இருந்தான். இது வந்து இந்த பெரிய ஃபாலுடைய புல் பேக் லெவல் இங்க இருக்குது. ஸோ எப்போ வந்தாலும் இந்த ட்ரெண்ட் லைன்லேருந்து கீழ போயிட்டு இருந்தான். நேற்றைய தினம் இந்த ட்ரெண்ட் லைன பிரேக் பண்ணி போயிட்டான். முந்தா நேத்து அருமையா வந்து ஒரு ட்ரேட் வந்து கிடைச்சது. இந்த ப்ரீவியஸ் லோ இருக்குது, இங்க லோ இருக்குது. இங்கிருந்து நீங்க பார்த்துக்கிட்டீங்க அப்டின்னா, இது ஒரு லோ அப்டின்னா, இந்த இடத்துல வந்து பிரைஸ் வந்து நீங்க வாங்க மாட்டீங்க. ஏன் அப்டின்னா, உங்களுக்கு வந்து தெரிஞ்சு போச்சு. கொஞ்சம் கீழ போய் தான் மேல வர்றான். அப்ப அடுத்த தடவ கீழ வந்தானா, நீங்க இந்த இடத்த டார்கெட் பண்ணவே மாட்டீங்க. கொஞ்சம் கீழ போய் தான் மேல வருவான்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்ப இங்க வந்தானா கூட, இந்த இடத்த டார்கெட் பண்ண மாட்டீங்க. கொஞ்சம் கீழ போய் தான் மேல வருவான்னு உங்களுக்கு நல்லா தெரியும். ஏன் அப்டின்னா, உங்களுக்கான அனுபவம் இங்க இருந்தே இருக்குது. ஒரு தடவ நடந்திருக்கு, 2வது தடவ நடந்திருக்கு. அப்போ 3வது தடவையும் அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் நீங்க ஆன்டிசிபேட் பண்ணணும். சரிங்களா? அப்ப இது வந்து 5 மினிட்ஸ்ல போய் எப்படி ட்ரேடா கன்வெர்ட் ஆயிருக்குது, நம்மளுக்கு எப்படி வந்து லாஸ் குடுத்துருக்கானா, என்ன பண்ணியிருக்கான், லாஸ்னா எவ்வளோ பெரிய லாஸ் அப்படின்னு வந்து பார்த்துருவோமா? இப்ப அன்னைக்கு பொழுதுக்கு வந்து அவன் வந்து என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, இது ஒரு ஹைய வந்து கிரியேட் பண்ணி வச்சுக்கிட்டான். இந்த ஹைய வந்து பிரேக் பண்ணவே இல்ல பாருங்க. கீழ வந்து இந்த மாரி வந்து வந்துகிட்டு இருக்குது பிரைஸ். ஸோ இந்த லோவுக்கு கொஞ்சம் கீழ வர்றான்.
மேலே திரும்ப அதே ரேஞ்சுக்கு போயிட்டு அந்த லோக்கே வந்துட்டு திரும்ப அதே ரேஞ்சுக்கு போய் தான் ஃபால் ஆகும். ஸோ இது நடந்தது ஒரு லண்டன் மார்க்கெட் ஆரம்பிச்சதுலேருந்து இது வந்து நடக்க ஆரம்பிச்சிருக்குது US 30ல. அதுக்கப்புறம் அந்த ஃபால் வந்து ஒரு பெரிய ஃபால் ஆயிருது. உங்களுக்கு இப்போ தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இந்த 1 ஹவர்ல இந்த லெவலுக்கு வந்துட்டு இன்னும் கொஞ்சம் கீழ போய் தான் வரும் அப்படின்னு நம்மளுக்கு வந்து நல்லாவே தெரியும். அப்போ ஒரு பெரிய ஃபால் ஆயிருக்குதுங்க. ஒரு பெரிய பியரிஷ் மார்க்கெட்டு. அதில ஒரு கிரீன் க்ளோஸ் இந்த இடத்துல வச்சிருக்குது. பட் ஆனா இம்மீடியேட்டா அவன் வந்து திரும்ப வந்து புஷ் பண்ணி கீழ தான் கொண்டு போறான். இந்த மாரி அதனால தான் ஆஸ் எ பிகினரா நான் உங்களுக்கு எப்பவுமே வந்து இந்த மாரி வர்ற செட்டப்க்காக வெயிட் பண்ண சொல்றது. ஆஸ் எ பிகினரா நீங்க அதுக்கு வந்து வெயிட் பண்ணி தான் ஆகணும். வேற ஆப்ஷனே கிடையாது. அப்ப திரும்ப கூட கீழ வரும்போது இந்த இடத்துல ஒரு கிரீன் கேண்டில் இருக்குது. எக்ஸாக்ட்டா நம்மளுடைய சப்போர்ட் லெவலுக்கு பக்கத்திலேயே இருக்குது. பட் ஆனா மேல போய் கீழ வரணும். அப்ப அடுத்தது திரும்ப அப்படியே வந்து இங்க ஒரு ரிவர்சல் கேண்டில். கிரீன் க்ளோஸ்ன்னு சொல்ல முடியாது இது. பட் ஆனா ரிவர்சல் கேண்டில் தான் அது. அடுத்து கிரீன் கலர் இருக்கு பார்த்தீங்களா? அங்கிருந்து என்ன பண்ணுச்சு பிரைஸ்? கீழ வந்தது. ஃபெயில்டு லோ. ஈக்குவல் லெவலுக்கு வரல. இங்கிருந்தே வந்து மேல போக ஆரம்பிச்சது மேடம். இங்கிருந்து கீழ வந்திருக்கிறானே, இன்னும் கீழ போவான்னு நீங்க நம்புறீங்களா? புல்லிஷ்னஸ் இவ்வளோ தூரம் வந்துட்டு ஏதாவது கொஞ்சம் எட்டி பார்த்துச்சுன்னா, எங்க வரைக்கும் போவான்? 50% ஆச்சும் போயிடுவான் கண்டிப்பா. இந்த ஃபாலுடைய 50% கண்டிப்பா போயிருவான். அப்ப தைரியமா இந்த இடங்கள்ல நீங்க கிரீன் க்ளோஸ்க்கு அப்புறமா நீங்க வந்து ட்ரேட வந்து ட்ரை பண்ணலாம். ப்ரீவியஸ் லெவல் இங்க தான் இருக்குது. பட் ஆனா, உங்களுக்கு கிரீன் க்ளோஸ்க்காக வெயிட் பண்ணியிருந்தீங்க. அது பெரிய மூவ்லலாம் நீங்க கிரீன் க்ளோஸ்க்காக வெயிட் பண்ணணும். ஒரு 10 பேர் சேர்ந்து பை பண்றாங்கன்னா, "ஏய் வாங்கப்பா, வாங்கப்பா." எல்லாம் ஒண்ணு கூடி வாங்குனான்னா, மார்க்கெட்ட மேல கொண்டு போயிரும். சரிங்களா? அப்ப மார்க்கெட் இங்கிருந்து எங்க போயிருக்குதுன்னு மட்டும் பாருங்க. மேல போயிட்டான். டாப்புக்கு போயிட்டான். போறதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கிறான்? ப்ரீவியஸ் லோவ கட்டே பண்ணல. வந்திருக்கிறான். ப்ரீவியஸ் லோவுக்கு வர ட்ரை பண்றான். ஆனா முடியல. முடியாம மேல கொண்டு போய் முடிச்சுட்டான். இன்னைக்கு வந்துட்டு ப்ரீவியஸ் லெவலுக்கு பக்கத்துல போயிட்டு, அங்க போய் இப்ப தான் உங்களுக்கு வால்யூமே பிக்கப் ஆகி போயிட்டு இருக்கு. இப்ப நிஃப்டில ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு பார்த்தீங்களா? அதே மாரி நடக்குதா? இந்த இடத்துல உங்களுக்கு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் மாரி தெரியுதா? தெரியுதா உங்களுக்கு? சும்மா பார்க்கும்போதே தெரியணும் இதெல்லாம். ஸோ மேல கீழ போயிட்டு பிரேக் ஆச்சு. பிரேக் ஆகி எங்க போணும்? இதுதான் டார்கெட். அப்போ இந்த லோவ கட் பண்ணும்போது, இந்த கேண்டில்னாச்சும் நீங்க இந்த இடத்துல வெளியில வந்திருக்கணும் கண்டிப்பா. சரிங்களா? ஸோ இன்னைக்கு வந்து இதுதான் நடந்துட்டு இருக்குது. US 30. ஸோ யுஎஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது உங்களுக்கு வந்து பெர்ஃபெக்ட்டா வந்து தெரியும். ஸோ கேண்டில்ஸே எப்பவுமே வந்து இந்த மாரி கம்ப்ரஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அதுக்கான அந்த இது வந்து தெரியாது. நீங்க கேண்டில்ஸ இந்த மாரி எடுத்துட்டு பார்க்கும்போது வந்து எப்படி வந்து உங்களுக்கு வந்து தெரியுது பாருங்க. ஈக்குவல் லெவல்ல இருந்து தான் வருவான். எப்பவுமே வந்து மேக்ஸிமம் இது நடக்கும். நல்ல பியரிஷ் மூவ் ஒரு கிரீன் க்ளோஸ் அப்படியே மேல போய்ட்டான் பாருங்க. கீழ வந்தான் இந்த லோக்கு வரல. வராமலே போய்ட்டான். அப்ப ட்ரெண்ட். உடனே ட்ரெண்ட். உடனே மேலேயும் அதே தான் ட்ரெண்ட். அப்ப இப்படி இப்படி பண்ணா பிரேக் ஆகி போய்ட்டான். ஸோ ட்ரேடிங்கே இந்த மாரி வந்து ரொம்பவே சிம்பிளான விஷயங்கள பயன்படுத்தி பண்ணுங்க. இன்னைக்கு வந்து அதாவது 12ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 2024 வரைக்கும் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்துருக்கிறீங்க. 13ஆம் தேதியும் வந்து இன்னைக்கும் ஒரு நல்ல எக்ஸ்பான்ஷன் இருக்கிறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்குது. எல்லாருமே வந்து மேல போறதுக்கான வாய்ப்ப நெறையா வந்து சிக்னலா வந்து காட்டுறாங்க. பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. நாளைக்கு நம்ம சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.